என்னது எல்ஃபோரியா வந்து வில்ல செலக்ட் பண்ணவே இல்லையா? எஸ், நீங்க கேட்டது கரெக்ட் தான். சோ பேசிக்கா எதுக்காண்டி வில் வந்து டவருக்கு வந்திருப்பானா எல்ஃபோரியா கூட சேர்ந்து இருக்கிறதுக்காண்டி தான். ஏன்னா எல்ஃபோரியா வந்து சின்ன வயசுல சொல்லிருப்பா, நீ டவருக்கு மட்டும் வந்துட்டானா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கலாம்ட்டி. அதுபடி இப்போதைக்கு வில்லுமே டவருக்கு வந்திருப்பான். பட் ஸ்டில் எல்ஃபோரியா செலக்ட் பண்ணலாம் கேட்டீங்கன்னா, அவளோட ஃபேக்ஷன்ல செலக்ட் பண்ணலாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்படி என்னாச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரீசெண்டா வந்த விஸ்டரியா சோடன் வாண்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 50 ஸ்டூடண்ட்ஸ் வந்து டவருக்கு போயிருப்பாங்க. டவருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா மேஜிக்கல் ட்ரெஸ் சொல்லிருப்பாங்க. இந்த டவர்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 5 ஃபேக்ஷன் இருக்கும். அப்படி அந்த 5 ஃபேக்ஷனுக்குமே வந்து ரெஸ்பெக்டிவ் கலர்ஸ் இருக்கும். அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த 50 ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்கவுட் பண்ணிருப்பாங்க. அதுல அவங்களுக்கு பிடிச்ச ஆட்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அப்படி சூஸ் பண்ண போஸ்ட்ல இந்த ட்ரெஸ்மே வந்து அதோட கலருக்கு வந்து மாறிடும். லைக் ஃபயர் ஃபேக்ஷன்னா வந்து ரெட் கலர், ஐஸ் ஃபேக்ஷன்னா வந்து ப்ளூ கலர், லைட் ஃபேக்ஷன்னா வந்து yellow கலர்னு மாறிடும். அதுபடி டவருக்குள்ள வந்த முக்காவாசி ஸ்டூடண்ட்ஸ் வந்து எல்லாரும் ஸ்கவுட் பண்ணி எடுத்திருப்பாங்க. பட் ஒரு சில ஆட்களை மட்டும் செலக்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க. அதுல முக்கியமான 2 ஆட்கள் தான் பாத்தீங்கன்னா ஜூலியஸ், வில்லி. ரெண்டு பேர்த்தையும் யாருமே செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. வில்ல பொறுத்த வரைக்கும் எல்ஃபோரியா ஏகப்பட்ட லெட்டர் எழுதி வில்ல செலக்ட் பண்றதுக்காண்டி அனுப்ப ரெடியா இருந்திருப்பா. பட் எதையுமே அனுப்பி விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா டவரை பொறுத்த வரைக்கும் மேஜிக் தான் எல்லாமே. பட் வில்லு கிட்ட மேஜிக் பவர் இல்ல பாத்தீங்களா? அதனால எல்ஃபோரியா எழுதின எல்லா லெட்டருமே வில்லுக்கு அனுப்ப விட்டுருக்க மாட்டாங்க. குறிப்பா வந்து எல்ஃபோரியாவை வந்து வில்ல செலக்ட் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. அவளோட ஃபேக்ஷன்ல வந்து செலக்ட் பண்றதுக்காண்டி விட்டுருக்க மாட்டாங்க. அதனால ஒரு சைடு வந்து எல்ஃபோரியா சோகமா இருப்பா, இன்னொரு சைடு வந்து வில்லு சோகமா இருப்பான். பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. லைக் நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு டவருக்கு வந்திருக்கீங்க, அதனால உங்களை ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டா வந்து கண்டிப்பா பேடா இருக்கும்ல. அதனால உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டெஸ்ட் வைக்க போறோம். இந்த இடத்துல ஏகப்பட்ட ரோபோட் வரும். அந்த ரோபோட்டை நீங்க டிஃபீட் பண்றது மூலமா உங்க ஸ்கில் பிடிச்சிருந்தா, உங்களோட மேஜிக் பவர் ஸ்கில் பிடிச்சிருந்தா வந்து எங்க இருக்கக்கூடிய ஃபேக்ஷன்ஸ் அந்த ஆட்கள் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்கன்ட்டு. சோ அப்படி ஜூலியஸும் ஃபைட் பண்ணிருப்பான், வில்லியமும் ஃபைட் பண்ணிருப்பான். அந்த ஃபைட்டுமே தரமா இருந்திருக்கும். அண்ட் வில்லு கிட்ட வந்து ஒரு புது சோடு இருக்கும். இந்த சோடை வந்து யார் கொடுத்திருப்பாங்கன்னா டார்ஃபஸ் அந்த ஆட்கள் தான். அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்திருப்பாங்க. இப்படி ஃபைட்டுமே தரமா போகும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல தான் நம்ம பார்க்க போறோம். லைக் வில்ல வந்து ஃபேக்ஷன்ல செலக்ட் பண்ணாங்களா இல்லையான்ட்டு நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்க போறோம். அடுத்த எபிசோட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆன உடனே வந்து நம்ம ரெடி பண்ணி போட்டுறலாம்.